أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله, குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يقولون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط. لا إله إلا هو العزيز الحكيم. إن الدين عند الله الإسلام. وما اختلف الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم. ومن يكفر بآيات الله فإن الله سريع الحساب. فإن حاجوك فقل أسلمت وجهي لله ومن اتبعن. وقل للذين أوتوا الكتاب والأميين أأسلمتم؟ فإن أسلموا فقد اهتدوا وإن تولوا فإنما عليك البلاغ والله بصير بالعباد. إن الذين يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير حق ويقتلون الذين يأمرون بالقسط من الناس فبشرهم بعذاب أليم. أولئك الذين حبطت أعمالهم في الدنيا والآخرة وما لهم من ناصرين. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான் 16வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம ஓதி தர்ஜுமா பார்த்துருக்கோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆல இம்ரான் ஆரம்பிச்சதுல இருந்து ஓரிரை கொள்கை, அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன் தான் அகில உலகத்துக்கும் அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியா இருக்கிறான். ஏன் நாம உருவானதுல இருந்து நாம எப்படி வெளிவந்தோம் அப்படிங்கிற நம்மள தாயுடைய வயிற்றுல இருக்கையில
ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அறியக்கூடியவனா இருக்கேன், எனக்கு தெரியாம எந்த ஒண்ணுமே இருக்கிறது இல்ல அப்படிங்கறத அல்லாஹ் முதல்ல நமக்கு கல்புல அழகா பதிய வைக்கிறான். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்து வர்றோம் இல்லையா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு எதையெல்லாம் அழகாக்கணும், எதையெல்லாம் மனிதர்கள் விரும்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து அதை விட சிறந்தது என்ன, உலகத்துல பெண் சிறந்தவளா இருக்கிறா, குழந்தைகள் சிறந்தவர்களா இருக்கிறாங்க, தங்கம் வெள்ளி சிறந்ததா இருக்கு, குதிரைகள் சிறந்ததா இருக்குது. அது மட்டும் இல்ல, வேளாண்மை நிலங்கள், சொத்து செல்வங்கள் எல்லாம் மனிதனுக்கு ரொம்ப மனசு விரும்பக்கூடியதா இருக்கு. ஆனா அதை விட சிறந்தது எது தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையையும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய சொர்க்கத்தையும் அவன்கிட்ட இருக்க சொர்க்க சோலைகளையும் இது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி ஆசை ஊட்டக்கூடிய வசனங்களையும் பார்ப்போம். அப்படி அந்த ஆசை ஊட்டி அந்த ஆசைக்காக, அந்த மறுமைக்காக, அந்த நிரந்தரமான அந்த செல்வத்துக்காக, அந்த சோலைகளுக்காக, சொனத்துக்காக யார் பாடுபடக்கூடியவர்களா எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்களோ அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா. அவங்க ரப்பு கிட்ட துவா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்படி துவா செய்வாங்க, எங்கள் ரப்பே நிச்சயமா நாங்கள் உன்னைத்தான் நம்புனோம் யா அல்லாஹ், அதனால எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ், உன்னை மட்டும் நம்ப இருக்கோம்ல, உன்னை மட்டும் வணங்குறோம்ல, உங்ககிட்ட மட்டும் உதவி தேடுறோம்ல, அதனால எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரு யா அல்லாஹ். இன்னும் அந்த நரக வேதனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல இருந்து எங்க அனைவரையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா, அவங்களுடைய பண்பு, அவங்களுடைய சிஃபத், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்னா, பொறுமையாளர்களா, உண்மையாளர்களா, கீழ்ப்படிபவர்களா, இறைவனுடைய வழியில தாராளமா செலவு செய்யக்கூடியவர்களா. அடுத்து 5வது ஒரு பண்பா, பின்னிரவு நேரங்கள்ல அல்லாஹ் கிட்ட எந்திரிச்சு பாவ மன்னிப்பு தேடி அவன்கிட்ட இறைஞ்சக்கூடியவர்களா. அப்போ தஹஜ்ஜத்து தொழுது அவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 16, 17 வசனத்துல இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இந்த 16வது 17வது வசனத்துல அல்லாஹ் அதுக்கு முந்தின வசனத்துல அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய அடியார்களா இருப்பாங்க, மகத்தான பிரதிபலன் அவங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை இந்த மக்களுக்கு கொடுத்தான். அந்த மக்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குங்கிறத இங்க அடுத்து லிஸ்ட் போட்டு அல்லாஹ் காட்டுறான். என்ன அவங்க என்ன செய்வாங்க, இந்த ரப்பே நாங்க உன்னை நம்பணும் அல்லாஹ், அதனால எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயாக, உன்னுடைய தூதர்களையும் வேதங்களையும் நாங்க நம்பிக்கை கொண்டோம் யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பொறுமையாளர்களா இருப்பாங்க. அந்த பொறுமையின் காரணமா அவங்க வணக்க வழிபாடுகள்ல நிலைநாட்டுறதுல, அந்த வணக்க வழிபாடுகளை செய்யறதுல தடைப்பட்டவர்களா எதுவுமே இருக்காது, எந்த ஒண்ணுமே தடைப்பட்டு போகாது. அதுல வரக்கூடிய சிரமங்களை பொறுத்துக்கணும். இப்ப எந்திரிச்சு இப்ப பாருங்க, நிம்மதியா அழகா தூங்கிக்கிட்டு இருக்க நேரம், நல்லா டீப்பா தூங்குற நேரம், எந்திரிச்சு இதுக்காக மெனக்கட்டு இந்த குளிர்ல நாம அல்லாஹ்வை வணங்கி அவன்கிட்ட தௌபா செய்யணும். அப்போ அதுல எவ்வளவு சிரமம் இருக்கு, அந்த சிரமங்களை பொறுத்துக்கணும். அதுதான் அவங்களுடைய பொறுமையில முதல் தன்மையா இருக்கு. 2வது அவங்க என்ன செய்வாங்க, உண்மையாளர்களா இருப்பாங்க. தங்க மீது விதிக்கப்பட்ட கட்டளைகளை, சட்ட திட்டங்களை, எந்த சட்ட திட்டமா இருந்தாலும் சரி, அது சிரமமான பணிகளா இருந்தாலும் சரி, அது நம்ம மேல ஏற்பட்ட கடமை அப்படிங்கறத நம்பி அவங்க அதுல உண்மையோடு நடந்துக்கிடுவாங்க, நேர்மையோட நடந்துக்கிடுவாங்க. அந்த உண்மையாளர்கள்ங்கிறதுக்கு நமக்கு தஃசீர் ஆசிரியர்கள் எவ்வளவு ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அப்போ நமக்கு எப்படிப்பட்ட கடமைகளை விதிச்சாலும் சரி, அல்லாஹ் தஆலா சட்டதிட்டங்கள் நம்ம கொடுத்தாலும் சரி, அதை நம்பி அதுல சிரமம் வந்தாலும் இல்ல இல்ல இது நமக்குள்ள பணி, இது நமக்குள்ள கட்டளை, அதை நம்ம செய்யணுங்கிறதுல அவங்க உண்மையாளர்களா இருப்பாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க, மாறு செய்ய மாட்டாங்க, அதுல அடக்கத்தோடையும் இருப்பாங்க. அது மட்டுமா, தானம் தர்மம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த செல்வங்கள்ல அல்லாஹ் ஜகாத் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான், சதக்கா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான், உறவுகளை சொந்தங்களை பேணி காக்கணும்னு சொல்லியிருக்கான், இடர்பாடுகள் கஷ்டங்கள் மக்களுக்கு வரும்போது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான், நலிந்தவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவணும்னு சொல்லியிருக்கான். அப்ப இதுல எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 5வது பண்பா சொல்றான், பின்னிரவு நேரங்கள்ல பாவ மன்னிப்பு தேடி
அந்த சஹர் நேரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்துல பாவ மன்னிப்பு தேடி அதோட சிறப்பை பத்தி உணர்த்துறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அந்த வசனத்தையும் சொல்லி கேட்டான். அவங்க பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுறாங்க. இறை தூதர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மக்களுக்காக நான் இறைவன்ட்ட பாதுகாப்பு தேடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. 12வது அத்தியாயத்துல 98வது வசனம். அந்த நேரத்துல அவங்க சொல்லிட்டு இதே மாதிரி பின்னிரவு நேரத்துக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்களாம். அந்த பின்னாடி இரவு அந்த சஹர் நேரத்துல அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிச்சு தொழுதுட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக பாதுகாப்பு தேடினாங்கன்னு அந்த செய்தியையும் இந்த இடத்துல அவங்க கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பின்னாடி நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள், சிரமங்கள், தேவைகள் இருக்கா, பின்னிரவு நேரத்துல எந்திரிச்சு சுஜூது செய்து அவனை வணங்கி அவனுக்கு வழிபட்டு அந்த இடத்துல நம்ம பாவ மன்னிப்பு தேடும் போது நம்மளுடைய தேவைகளை கேட்கும் போது அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உயர்வும் வளமும் மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ராத்திரியும் அதனுடைய இறுதி 1/3 பகுதியின் நேரத்துல கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து என்கிட்ட கேட்கிறவர் யாராச்சும் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்னிடம் பிரார்த்திப்பவர் யாராச்சும் இருக்கிறாங்களா, அவங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்றேன். என்ன பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் யாராச்சும் இருக்காங்களா, நான் அவரை மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் நம்மள்ட்ட வந்து கூப்பிடுறான். நம்ம வாசல் தேடி நம்ம வீட்டுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் எழுந்து யாரெல்லாம் அவனை இபாதத் செஞ்சு அவன்கிட்ட கேட்கக்கூடியவர்களா இருக்காங்களோ அவங்கள்ட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவனா இருக்கான். அவங்களுடைய துஆவை அங்கீகரிக்கக்கூடியவர்களா இருக்கான். அவங்களை பாவ மன்னிப்பு தேடினா பாவம் மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில 1145, 6321, 7494வது ஹதீஸாவும், முஸ்லிம் ஷரீஃப்ல 1386, 1390 இந்த ஹதீஸ்லயும், திர்மிதி, அபூதாவூத், இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத், முஅத்தா, மாலிக், தாரமி நிறைய கிதாப்ல வந்து சுப்ஹானல்லாஹ். அப்ப பாத்தீங்களா எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட வந்து நம்ம டோரை தட்டி அல்லாஹ் கேட்கும் போது நம்ம தூக்கத்திலேயோ அலட்சியத்திலேயோ கவனம் இல்லாமையோ இருக்கலாமா? இல்ல, இருக்கக்கூடாது. அப்ப அல்லாஹ் தஆலா அதோட முக்கியத்துவத்தை சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோட ஆரம்ப பகுதி, நடுப்பகுதி, இறுதி பகுதி அப்படி எல்லா பகுதியிலையுமே அவங்க எந்திரிச்சு தொழுவாங்க. வித்திரு தொழுகையை தொழுது இருக்கிறாங்க. சில சமயம் அவங்க தொழும் வித்திரு வந்து அந்த தொழுகை சஹர் பின்னிரவு நேரம் வரைக்கும் அது போயிருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இதுவும் புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம நபி தூதர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க, இரவுல தொழுதுட்டே இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, தன்னுடைய அந்த கடைசி நேரம் வரும்போது தன்னுடைய அடிமை நாபியோ ரஹ்மத்துல்லாஹி அவங்கள வந்து போய் என்ன செய்வாங்க, நேரம் அந்த சஹர் நேரம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்ப ஆமா வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொன்னதுல இருந்து இவங்க என்ன செய்வாங்க, ஃபஜ்ர் உதயமாகற வரைக்கும் பிரார்த்தனை செய்யறதுலயும் பாவ மன்னிப்பு கேட்கறதுல ஈடுபடுவாங்க. ஏன்னா அவங்க முன்னாடியே எந்திரிச்சு தொழுகிறாங்க. அந்த கடைசி நேரம் வந்துருச்சா, அந்த சஹர் நேரம் வந்துருச்சான்னு கேட்டு அந்த இடத்துல, ஏன்னா அல்லாஹ் தஆலா அவங்க பின்னிரவு நேரங்கள்ன்றதான் அந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல துஆ செஞ்சு அந்த நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்கறவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த சஹர் நேரத்துல பள்ளிவாசல்ல ஒரு மூலையில இருந்துகிட்டு, என்னுடைய ரப்பே நீ எனக்கு கட்டளையிட்ட, எனக்கு வந்து கடமையாக்கணும். உனக்கு எப்படிப்பட்ட ஒரு கட்டளைய ஒரு ஆர்டரை நீ எனக்கு கொடுத்தேன்டா, அந்த ஆர்டருக்கு நான் கட்டுப்பட்டேன். நீ எனக்கு ஒரு கட்டளைய இட்ட, அதற்கு நான் கட்டுப்பட்டேன். இது சஹர் நேரம் ஆகும் ரப்பே, அதனால என்னை நீ மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு மூலையில உட்கார்ந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை நான் பார்த்துட்டு திரும்பி பார்த்தது யாருன்னு பார்த்தா அவர்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இருந்தாங்க. இப்ராஹிம் இப்னு ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹ் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க தப்சீர் தபரில. ஒரு வசனம், அந்த வசனத்தை அவங்களுக்கு இறங்கி இருக்கு. அவங்க பாக்குறாங்க, படிக்கிறாங்க, கத்துக்கிட்டாங்க, அதை ஈமான் கொண்டாங்க, அதை செயல்படுத்துறாங்க. இதுதான் நமக்கும் அன்றைய காலத்துல இருந்த சஹாபாக்களுக்கும் மத்தியில இருந்த மிகப்பெரிய வித்தியாசம். ஒவ்வொரு வசனமும் அவங்களுக்கு வரும்போது அதை முதல்ல ஓதி கேட்பாங்க, அந்த மனப்பாடம் செய்வாங்க, அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறாங்க. பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான், அவங்க பின்னிரவு நேரத்துல அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா பாவ மன்னிப்பு கேட்கிறவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, எந்திரிச்சு ரப்பு கிட்ட போய் அந்த பள்ளிக்கு போய் தொழுதுட்டு, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்த, யா அல்லாஹ் நான் அதை நிறைவேத்துறேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் அதுக்கு கட்டுப்பட்டேன், யா அல்லாஹ், அதனால என்னைய மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில
இந்த வசனங்களை செயல்படுத்தி வாழ்ந்திருக்கிறாங்க. இதை பத்தி சொல்லும் போது அனஸ் பின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த இரவு நேரத்துல நாங்கள் தொழுதால் சஹர் நேரத்துல இறுதி பகுதியில 70 முறை பாவ மன்னிப்பு கோருமாறு எங்களுக்கு கட்டளையிடப்பட்டது. தப்சீர் இப்னு மருதவகையில வருது, தப்சீர் தபரிலையும். அப்ப பாருங்க அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த பின்னிரவு நேரத்துல இப்ப எந்திரிச்சு தொழுதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் 70 தடவை ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுவாங்க. அப்படியே இல்லையா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல இருக்கோமோ இந்த துவாவை, இந்த இஸ்திக்ஃபார செய்யக்கூடியவர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். 16, 17 வசனங்களுக்குரிய விளக்கங்கள். 18வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு நான் சாட்சி சொல்றேன். பாருங்களேன், ஷஹிதல்லாஹு அன்னஹு, அவங்க சாட்சி சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர வேற யாருமே இல்லை. அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு அல்லாவே சாட்சியா இருக்கானா, அல்லாவே சான்று பகர்றானா, அவன் வல்லமை மிக்கவனா இருக்கான், நுண்ணறிவாளனா இருக்கான், அவனை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சாட்சி சொல்றதோட வேற யாரும் அவனுக்கு சாட்சி சொல்றாங்க? வானவர்கள் சாட்சி சொல்றாங்க, அறிவுடையவர்கள் சாட்சி சொல்றாங்க, நேர்மையிலும் நீதியிலும் நிலைத்தவன்னா அவங்க சாட்சி சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. யா அல்லாஹ், இப்படிப்பட்ட சாட்சியாளர்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா 19, 20 இந்த 3 வசனம், 18, 19, 20 இந்த 3 வசனத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகான செய்தியை சொல்றான் பாருங்க. ஓரிரை கொள்கையின் முக்கியத்துவம் அத ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே சொல்லி வர்றான், ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான். ஏன்டா மனிதன் மறதியாளன், மறந்துருவான். அப்படி மறந்துட்டு இருக்க கூடாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் அவனுக்கு ஈடு இணை இல்லைங்கிறத அப்படி ஞாபகப்படுத்திக்கிட்டே வரணும். இது அல்லாஹும் சாட்சி சொல்றான், மலக்குகளும் சாட்சி சொல்றாங்க. வாய்மையானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மை பேசக்கூடியவர்கள் அவர்களும் சாட்சி சொல்றாங்க. அல்லாஹ் இந்த இன்னொரு இடத்துல 4வது அத்தியாயம் 166வது வசனத்துல சொல்றான், நபியே உமக்கு அல்லாஹ் அருளியதற்கு அவனே சாட்சியா இருக்கான். அவன் இந்த வேதத்தை கொடுத்ததுக்கு, உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கு, உனக்கு எல்லாமே வகை மூலம் இறக்கி கொடுத்ததுக்கு சாட்சியாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சியா இருக்கான். அப்ப அதை தொடர்ந்து வானவர்களும் அறிவாளிகளும் சாட்சி சொல்லக்கூடியவர்களா இருக்காங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப பாத்தீங்களா, இந்த இடத்துல கல்வியாளர்களுக்கு உள்ள மகத்துவத்தை, சிறப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நாம ஒவ்வொருத்தரும் கல்வியாளர்களா, அறிஞர்களா, படிக்கக்கூடியவர்களா, அறியக்கூடியவர்களா, தெரியக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு வசனமா 18வது வசனம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியாளர்கள் சாட்சி அளிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப நம்ம கல்வியை தேடுறது இல்ல, அதுலயும் மார்க்க கல்வியை தேடுறது இல்ல, குர்ஆனுடைய கல்வியை படிக்கிறதுல, உலக கல்வியை படிக்கிறதுல நம்ம தேர்ந்தவர்களா இருக்கணும். எனக்கு படிப்பு வரல, நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அறிவாளர்கள், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் உண்மையாளர்களா இருப்பாங்க. இந்த கல்வியாளர்கள் இந்த வேதத்துக்கும், இந்த அல்லாஹுக்கும், அல்லாஹுடைய தூதருக்கும், அதனுடைய வஹிக்கும் சாட்சி உடையவர்களா இருப்பாங்க அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லமை மிக்கவனும் ஞானம் நிறைந்தவனும் அவனை தவிர வேறு இறைவன் இல்லையே, அப்படிப்பட்ட அந்த இறைவன் உறுதியா சாட்சி சொல்றான். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையாளனா இருக்கான், கண்ணியமும் பெருமையும் கொண்டதாக அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அவனே இந்த மார்க்கத்துல ஞானம் நிறைந்தவனா இருக்கான், அவனே சாட்சி சொல்றான் இந்த மார்க்கம் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பெரியவர்ல இந்த வசனத்தை, அதாவது 3வது அத்தியாயத்தோட 18வது வசனத்தை ஓதியதை நான் செவியிட்டேன். அதுக்கு பின்னாடி என்னுடைய ரப்பே, இதற்கு சாட்சி பகரும் குழுவுல நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எல்லாம் நீ சாட்சியா இருக்க, மலக்குகள் சாட்சியா இருக்கிறாங்க, கல்வியாளர்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் சாட்சியா இருக்காங்க, நானும் இதுக்கு சாட்சியா இருக்கேன்
அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களையும் இதற்கு சாட்சியாளர்கள் ஆக்கி வையாம்பா. யாரெல்லாம் இந்த பதிவை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் ஈமான் கொள்றார்களோ, யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்வார்களோ அத்தனை பேர்களையும் சாட்சியாளர்களாக நீ ஆக்கி வை அல்லாஹ். ஆமீன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இந்த வசனத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனா அல்லாஹ், மலக்குகள், அதுக்கு அடுத்து யாரு சொல்றான்? கல்வியாளர்களை சொல்றான். அவங்களுக்குரிய பெருமையை சொல்றான். அவங்களுக்குரிய கல்விக்குரிய முக்கியத்துவத்தை சொல்றான். அப்ப இந்த வசனங்களை எல்லாம் நாம புரிஞ்சு அல்லாஹுடைய வசனங்களை, அல்லாஹுடைய மார்க்கத்தை, இந்த குரானுடைய விளக்கங்களை, அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளை, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, முன்னோர்களுடைய ஹிஸ்டரிய படிக்கக்கூடியவர்களா இருக்கணும், விளங்கக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் படைக்கப்பட்டது, உலகத்தோட படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தை பார்க்க மாட்டீங்களா, பூமியை பார்க்க மாட்டீங்களா, ஒட்டகத்தை பார்க்க மாட்டீங்களா, கடல்களை பார்க்க மாட்டீங்களா, இப்படி அல்லாஹ்தாலா ஒவ்வொன்னையும் பாருங்க, சிந்திங்க அப்படின்ட்டு அல்லாஹ்தாலா சொல்றான். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே கல்வியத்தை அல்லாஹ்தாலா கற்றுக் கொடுத்தோம். அப்போ அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு நாம படிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வசனமே இக்ரான்னு அல்லாஹ்தாலா ஆரம்பிச்சது எப்படி? எழுதுங்க, படிங்க. கல்வினா என்ன அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் தான். இங்க கல்வியாளர்களுடைய சிறப்பை அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அப்ப நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நேரமும் அறிவை தேடக்கூடியவர்களா, அறிவுள்ளவர்களா, கல்வியாளர்களா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த வசனத்தின் மூலமா தெரியணும். இன்னொரு வசனத்துல அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். இதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த இடத்துல, இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை யாராச்சும் விரும்பினா அது அவனிலிருந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயம், இதே அத்தியாயத்துல 85வது வசனத்திலயும் அல்லாஹாலா சொல்றான். அதே மாதிரி இந்த 19வது வசனத்திலயும் அல்லாஹாலா சொல்றான். இது தன்னிடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஒன்றுதான் அல்லாஹாலா இந்த இடத்துல சொல்றான். அழகான வசனத்தை பாத்தீங்களா? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். இஸ்லாம் தான் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தீன், நெறிமுறையா இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹாலா சொல்லி, இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து பிறழ்ந்து பல்வேறு வழிகளை மேற்கொண்டது, அவர்களுக்கு சத்தியம் இதுதான் தெளிவானதுக்கு பின்னாடிதான், அவங்கள்ட்ட உண்மையான அறிவு வந்ததுக்கு பின்னாடிதான் கருத்து வேறுபாடு கொண்டாங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அல்லாஹாலா சொல்றான், தங்களுக்கிடையே அநீதி இழைப்பதற்காக மேலும் யாரேனும் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அவர்களிடம் கணக்கு வாங்குவதில் நிச்சயமா உறுதியா அல்லாஹ் விரைவானவனா இருக்கிறான். கீழ்ப்படியாத கூட்டத்திலிருந்து எங்கள் அனைவரையும் உங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்தல்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்ப இந்த ஓரிரை கொள்கையில தர்க்கம் புரியக்கூடியவர்களா யார் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து அல்லாஹாலா சொல்றான், நபியே, இவர்கள் உம்முடன் தர்க்கம் செய்தால் நானும் என்னை பின்பற்றி வரும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி தலை சாச்சிட்டோன்னு சொல்லுங்க. எங்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட கட்டளை இட்டிருக்கான், அதுக்கு கட்டுப்பட்டுட்டோன்னு சொல்லுங்க. இறை கொள்கை தொடர்பா நபியே உங்ககிட்ட தர்க்கம் செய்ய வந்தா நான் அல்லாஹ்வை மட்டுமே உள்ளபூர்வமாக வழிபட்டேன். அவன் தனித்தவனா இருக்கான், அவனுக்கு இணையோ துணையோ அவனுக்கு நிகரோ யாரும் இல்ல, அவனுக்கு மனைவியோ குழந்தைகளோ கிடையாதுன்ற நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நான் மட்டும் இல்ல, என்னை பின்பற்றியவர்களும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இந்த மார்க்கத்துல என்னை பின்பற்றியவரும் என்னை போன்றுதான், அவனுக்கு இணை இல்லைங்கிறாங்க, துணை இல்லைங்கிறாங்க, மனைவி இல்லைங்கிறாங்க, குழந்தை இல்லைங்கிறாங்க, நாங்க அவனை மட்டுமே நம்பி இருக்கிறோம், அவனுக்கு கீழ்ப்படுந்த முஸ்லிம்களா நாங்க இருக்கிறோம்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு சொல்றத மட்டும் இல்லாம 12வது அத்தியாயம் 108வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இதுவே எனது வழி, தெளிவான விளக்கத்தின்படி மக்களை நான் அல்லாஹ்விடம் அழைக்கின்றேன், என்னை பின்பற்றியவரும் தான் அதே வழியில் இருக்கிறார்கள் என்று நபியே நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. அப்போ நமக்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம் எதுவா இருக்கு? இஸ்லாமா இருக்கு. அவங்கள்ட்ட நீங்க எடுத்து சொல்றது மட்டும்தான் நபியே உங்களுடைய பணி. அவங்கள்ட்ட நீங்க அதுக்காக உங்களுடைய உயிரே மாச்சுக்கிட்டு போயிட கவலைப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நரகம் எவ்வளவு பெரிய கடுமையானது, கொடுமையானது, அல்லாஹ்வுடைய தண்டனை, அவனுடைய பிடியும் எவ்வளவு தாங்க முடியாத ஒரு விஷயம். இதன் பக்கம் போறாங்களே, இந்த நரகத்தோடைய வேதனை என்னுடைய உம்மத்து தாங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய தூதர் அழகான முறையில சொல்றாங்க. கேட்காத போது கவலைப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய பணி எப்படின்னா அவங்கள்ட்ட எடுத்து சொல்றது மட்டும்தான், விசாரணை செய்யறது அல்லாஹ் சொல்றான் என்னுடைய பொறுப்பு. அல்லாஹ்விடமே அவங்க திரும்பி செல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் தஆலா
அழகான முறையில வகையை இறக்கி வச்சிருக்கான். அதை வாழ்ந்து காட்ட தூதர்களையும் இறக்கி வச்சிருக்கான். அவங்களுக்கு அவகாசத்தையும் கொடுக்குறோம். அப்படி கேட்காத போது அல்லாஹ் அவங்களுடைய வழியில விட்டுறான். இந்த இடத்துல சொல்றான், அவனே நேர்வழி செலுத்துகின்றான், அவன் நாடியவர்களை தவறான வழியில விட்டுறான். தீர்க்கமான ஞானமும் அந்த அறிவும் அவனை சார்ந்தே இருக்கு. அதனால இது தொடர்ந்து அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 20வது வசனத்தோட கடைசியில அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது நேர்வழியில அல்லாஹ் தஆலா யாருக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கானோ அவங்க உறுதியோட இருக்கணும். நமக்கு இப்ப கிடைச்ச இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். கேட்கறதும் கேட்காத அவங்களுடைய முழு சுதந்திரம். அதை பத்தி அல்லாஹ் விசாரணை செஞ்சுக்கிறவான். ஏன்டா அல்லாஹ் ஞானம் உடையவனா இருக்கான் அப்படிங்கிறத 2வது அத்தியாயம் 123வது வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பத்தி விசாரணை செய்வான் அப்படின்ட்டு சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம, மக்களே நான் உங்களை அனைவருக்கும் அனுப்பப்பட்ட இறை தூதரா இருக்கிறேன் நபியே நீங்க சொல்லுங்க. 7வது அத்தியாயம் 158வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். பொய்யிலிருந்து உண்மையை பிரித்து காட்டக்கூடியதை நான் என்னுடைய அடியார் மீது அருளி இருக்கிறேன். பாக்கியமானவன் ஆவான் இந்த அகிலத்தார் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுப்பவராக அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு இந்த வேதத்தை அருளினான். 25வது அத்தியாயத்துல 1வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ உண்மை எது பொய் எது, நல்லது எது கெட்டது எது என்று பிரிச்சு காட்டக்கூடிய பாக்கியம் நிறைந்த ஒரு வேதத்தை அகிலத்தின் ரப்பு மனிதர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்யணுங்கிறதுக்காக அவனுடைய தூதரை செலக்ட் பண்ணி இந்த வேதத்தை கொடுத்திருக்கான் அப்படிங்கறத சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகின் பல பகுதியில் இருந்த மன்னர்கள், அரபியர்கள், அரபி அல்லாதவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா இறக்குனதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் கடிதம் எழுதுறாங்க. இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு வந்தார்களோ அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள். மறுத்தவர்கள் தண்டனைக்கும் வேதனைக்கும் ஆளானாங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனது உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக இந்த இறுதி சமுதாயத்துள்ள யூதர்கள், கிறிஸ்தவர்கள் உள்பட யாரேனும் மார்க்கத்தை பற்றி கேள்விப்பட்ட பிறகு நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாம இறந்துட்டா அவர் நரகவாசில ஒருத்தரா இருக்கிறாரு. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல 240வது ஹதீஸா இருக்கு மற்றும் முஸ்னத் அஹ்மதுலையும் பதியப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் மீது சத்தியம் பண்ணி சொல்றாங்க, நான் கொண்டு வந்த இந்த வேதத்தை, இந்த மார்க்கத்தை, அது யாரா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், இதை பற்றி கேள்விப்பட்டு இப்படி இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இருக்கிறார், அவர் கொண்டு வந்த வேதம் குர்ஆனா இருக்கு, அப்படி அவருடைய மார்க்கம் இஸ்லாமா இருக்குன்னு கேள்விப்பட்டு அதுல நம்பிக்கை கொள்ளாம யார் மௌத்தாயிட்டாங்களோ அவங்க அத்தனை பேரும் நரகவாசி அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கருப்பர் வெள்ளையர் அனைவருக்கும் நான் இறை தூதரா அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்குமே இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அகில உலக அத்தனை நாடுகளுக்கும், அத்தனை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அப்படிங்கிறத, அவங்களுக்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கலாம், வேதங்கள் வந்திருக்கலாம், இருந்தாலும் கடைசியா வந்த இறுதி தூதரை நம்பாத வரைக்கும், இறுதி வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், இந்த மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு செயல்படாத வரைக்கும் அவங்க உண்மை முஃமின்களா முஸ்லிம்களா ஆக முடியாது, ஈடேற்றம் கிடையாதுங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபியும் அவர் சமுதாயத்திற்கு மட்டுமே, ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமுதாயத்துக்கு மட்டுமே நபியா அனுப்பப்பட்டிருப்பாங்க. ஆனால் நானோ மக்கள் அனைவருக்கும் பொதுவான நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இத ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல 335வது ஹதீஸ், 438வது ஹதீஸா சஹீஹ் முஸ்லிம்ல 905 இந்த இடத்துல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நபி தோழர் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தடவை அவங்க கிட்ட ஒரு யூத சிறுவன் இருந்தான். அவன் என்ன செய்வான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பணிவிடை செய்யறதுக்காக வந்திருந்தான். அவங்களுக்கு ஒது செய்யறதுக்கு தண்ணி எடுத்து கொடுப்பான், அவங்க வெளியே போனா காலனி எடுத்து கொடுப்பான், இப்படி அவங்களுக்கு தேவையான அந்த பணிவிடை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் வரல, அவன்
நோய்வாய்ப்பட்டுட்டான் அப்படின்னு தெரியப்படுச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த பையனை போய் பார்க்க போறாங்க. யூத சிறுவன். அப்போ போய் பார்க்க போய் அவனுடைய தலைமாட்டுல உட்கார்ந்துகிட்டு, சிறுவனே நீ லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லு, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தவிர வேற இறைவன் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனை பார்க்க போய் அவன் தலைமாட்டுல உட்கார்ந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த பையன் என்ன செய்யறான், பக்கத்துல அவங்களுடைய டேடி இருக்கிறாரு, அவருடைய அந்த பையனோட தந்தை அவரை பாக்குறான். அப்படியே பேசாம அவர் இருக்கிறாரு, இந்த பையனும் பேசாம இருக்கான். மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அல்லாஹ் வணக்கத்திற்கு நாயன் அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லிட்டு களிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற களிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. மறுபடியும் அவன் அந்த பையன் என்ன செய்யறான், தன்னுடைய தந்தைய பாக்குறான். உடனே அந்த பையனோட தந்தை சொல்றாரு, அந்த டேடி சொல்றாரு பையன்ட்ட, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு நீ கட்டுப்படு, அதாவது அபுல் காசிம் அவங்களுடைய சொல்லுக்கு நீ கட்டுப்படுன்னு சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ். உடனே அந்த பையன் என்ன செய்யறான், அல்லாஹ்வை தவிர வேற இறைவன் இல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறாங்கன்னு நான் உறுதி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றி அல்லாஹுக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 1356வது செய்தியா இருக்கு, அபு தாவூத்ல இருக்கு. பாருங்களேன், தன்னிடம் வேலை பார்த்த பணிவிடை செய்யறதுக்காக இருந்த அந்த ஒரு சிறுவன், அந்த ஒரு யூத மதத்தை சேர்ந்தவனா இருக்கான், அவனை போய் அவனுக்கு நோய் விசாரிக்க போகையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நோய் விசாரிக்க போன நம்மளுடைய ஃப்ரெண்டு, நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, மாற்று மத நண்பர்கள், அன்பர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் மாதிரி இப்ப எவ்வளவு க்ளோஸ் ஆகலாம் பழகுறோம். ஒரு நாளாச்சும் சொல்லி கொடுத்திருப்போமா? சொல்லி கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் இல்லாமல் இல்லை. கண்டிப்பா அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தூதராத்தான் நானு அனுப்பப்பட்டிருக்கேன்னு சொல்றான். அப்ப இந்த குர்ஆனும் இந்த மார்க்கமும் இந்த வேதமும் நமக்கு மட்டும், முஸ்லிம்களுக்கு மட்டும், இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, அகில உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் சொந்தமானது. நமக்கு கிடைச்ச இந்த ஹிதாயத்தை, இந்த மார்க்கத்தை, இந்த நேர்வழியை பிற மக்களுக்கும் அழகான முறையில் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான வசனம். இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யலாமா? ஒரு நியத்து வச்சுக்கிறோம், ஒரு உறுதி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது, சந்தர்ப்பம் கிடைக்காட்டியும் அதற்குரிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். அது நம்ம என்ன செய்வோம், மற்ற மக்களுக்கு அழகான முறையில இந்த இஸ்லாத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தை, இந்த இறை வேதத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருப்போம். இன்ஷா அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு அமைத்துக்கூடிய அல்லாஹ் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து 21, 22வது வசனம், கடுமையான வசனம். சுப்ஹானல்லாஹ். இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், வேதக்காரர்கள் புரிந்த குற்றங்களையும் அவங்க செய்யக்கூடிய பாவ செயல்களையும் அல்லாஹ் கணக்கிடுறான். அவங்க இறை தூதர்கள் அவங்க கொண்டு வந்த செய்திகளை, இறை வசனங்களை அகம்பாவம் கொண்டு அவங்க மறுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அவர்களுடைய பிடிவாதமும் சத்தியத்தை விட தாமே பெரியவர்கள் அப்படிங்கிற இருமாப்பும் உண்மையை பின்பற்றாமல் அவங்க அலட்சியப்படுத்துமே இதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இறை தூதரை அதனால கொலை பண்ணாங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் அக்பர். அது மட்டும் இல்லாம நீதியை நிலைநிறுத்துமாறு ஏவிய மக்களையும் அந்த வேதக்காரர்கள் படுகொலை செஞ்சாங்க. அவங்கள்ட்ட இருந்த மமதையோடைய உச்ச கட்டத்தை இது காட்டக்கூடியதா இருக்கு. அந்த அளவுக்கு பெருமை பிடிச்சவங்களா அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பாயாக அல்லாஹ். அப்போ இந்த இடத்துல அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள்ல மக்களிலேயே கடுமையான வேதனைக்குரியவங்க யாரு அல்லாஹ்வுடைய தூதரேன்னு நான் கேட்டேன். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபியையோ அல்லது ஒரு நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவரையோ யாரு கொன்றானோ, கொலை செஞ்சானோ அவங்க கடுமையான தண்டனைக்குரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய இந்த வசனங்களை ஏற்க மறுத்து நியாயமின்றி இறை தூதர்களை படுகொலை செய்ததோட நீதியை நிலைநாட்டுமாறு சொல்லக்கூடிய அந்த மக்களை யாரெல்லாம் நீதியை நிலைநாட்டுறதுக்காக பாடுபடுறாங்களோ, ஏவுறாங்களோ, அப்படிப்பட்டவங்களை, அந்த மக்களை கொலை செய்தாங்கல்ல, அவங்களுக்கு வதைக்கக்கூடிய வேதனை உண்டுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, நபியே நீர் நற்செய்தி கூறுவீராகங்கிற இந்த செய்திய, இந்த 21வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க.
இப்ப பாருங்க, அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு அழகா, இந்த யாரு நபியையோ அல்லது நன்மை செய்யக்கூடியவர்களை கொலை செய்யறாங்களோ அவங்கதான் தண்டனைக்குரியவங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ உபைதா, இஸ்ரவேலர்கள் முற்பகல் ஒரே நேரத்துல 43 நபிமார்களை படுகொலை செஞ்சாங்க. அப்போ அந்த இஸ்ரவேலர்கள்ல இருக்கக்கூடிய வணக்கசாலிகள், நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க 170 பேர் புறப்பட்டு வந்து அந்த கொலையாள்கள்ட்ட நன்மையை ஏவுறாங்க. இப்படி எல்லாம் கொலை செய்யாதீங்கப்பா, இது பெரும் பாவம்ப்பா, இது தடுக்கப்பட்டதுப்பா, தண்டனைக்குரியதுப்பா அப்படின்னு சொல்லி நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறாங்க. அதனால அதே நாளோட இறுதியில அந்த நல்லவர்களையும் அந்த இஸ்ரவேலர்கள் கொன்றுட்டாங்க. அவர்கள் குறித்தே வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான், குறிப்பிட்டு காட்டுறான்னு சொல்றாங்க. இது தப்சீர் இப்னு அபீ ஹாத்திம் தப்சீர் தபரியில வரக்கூடிய செய்தியார். அல்லாஹ் உண்மையிலேயே இதுக்கெல்லாம் பெரிய ஒரு துணிச்சல் வேணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இஸ்ரவேலர்கள் ஒரு நாளோட பகலோட ஆரம்பத்துல 300 நபிமார்களை கொன்று விட்டாங்க. அதனுடைய இறுதி நேரத்துல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அத பத்தி ஒரு கவலையும் படாம தன்னுடைய காய்கறி சந்தையை நடத்துனாங்க. அல்லாஹ் யா ரப்பே, எவ்வளவு பெரிய ஒரு கல் நெஞ்சக்காரர்களா, ஈவு இரக்கமற்றவர்களா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடிய மக்களா இருந்திருக்காங்க பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம இவர்கள் உண்மையை ஏற்க மறுத்து கர்வம் கொண்டதுனாலதான் இப்படி அவங்க அந்த மக்களை சிறுமைப்படுத்தியாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட வசனத்தை அவங்களுக்கு சொல்றான். அவர்கள் உண்மையை ஏற்க மறுத்தாங்க, கர்வம் கொண்டிருந்தாங்க, மக்களை சிறுமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. இதற்கு பதிலா இம்மையிலையும் மறுமையிலையும் அவங்க சிறுமையையோ அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. மறுமையில இழிவான வேதனையும் அவங்களுக்கு இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படிப்பட்ட அவங்களுக்கு வதைக்கக்கூடிய வேதனை இருக்குங்கிறத நபியே நீர் அவங்களுக்கு நற்செய்தியா சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதத்தான் இந்த 21வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு அவங்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய வேதனை இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர்கள் தான் இம்மையிலும் மறுமையிலும் நற்செயல்கள் அழிந்து போனவர்கள் ஆவார்கள், அவர்களுக்கு உதவி செய்வர் யாருமே இருக்க மாட்டாங்கன்ற 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான்டா. இந்த இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடியவர்கள். எதனால மறுத்தாங்க? பெருமையின் காரணமா, மமதையின் காரணமா, பிடிவாதத்தின் காரணமா அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த உலகத்திலையும் இழிவு, மறுமையிலையும் கடுமையான தண்டனை. அப்ப அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கும் அதை மாறு செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை பார்த்துட்டோம் இல்லையா. ஆனா அதே நேரத்துல இறை வசனங்களை நம்பி அதை செயல்படக்கூடியவர்களுக்குரிய வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னா பாத்தீங்களா. நானும் சாட்சி சொல்றேன், மலக்குகளும் சாட்சி சொல்றாங்க. கல்வியை கற்றறிந்தவர்களும், யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை அறிந்து நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு செயல்படுறாங்களோ அவங்களும் சாட்சியாளர்களா இருக்கிறாங்க. அவங்க பின்னிரவு நேரங்கள்ல அல்லாஹ்வை எந்திரிச்சு தொழுது இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடி அவங்களுடைய தேவையை கேட்டு வணங்கி வழிபட்டு இறைஞ்சக்கூடியவர்களா, பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்கங்கிற ஒரு அழகான செய்தியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். அதைத்தான் அல்லாஹ் நமக்கு தீனா நெறியா ஆக்கி இருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், அந்த தீனுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்துக்காக உழைக்கக்கூடியவர்களாக 5 விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சான், பார்த்தோம் இல்லையா. ஆனா இந்த தீனுக்காக உழைக்கக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பண்பாளர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கும்போது 16வது வசனத்துல 17வது வசனத்துல 5 பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க எப்படிப்பட்ட பொறுமையாளர்களா இருப்பாங்க, எல்லா விஷயத்திலையும் வணக்க வழிபாடுகள்ல இருந்து எல்லாத்துலயும் பொறுமையா இருப்பாங்க, உண்மையாளர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சிரமங்கள் வந்தாலும் அதன் தனக்குடைய பணி, இதை அழகான முறையில் நம்பிக்கை கொண்டு செயல்படணுங்கிறதுல உண்மையாளர்களா இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சு அடக்கத்தோட வாழ்வாங்க. தனக்கு கொடுத்த செல்வத்தில இருந்து தான தர்மம் செய்வாங்க. பின்னிரவு நேரத்துல எழுந்திருச்சு வணங்கி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. யா அல்லாஹ், இந்த அழகிய இந்த 5 பண்புகளையும் அணிகலன்களாக, எப்படி நகைகளை அணிகிறோம், எப்படி ஆடைகளை அணிகிறோம், அந்த மாதிரி அணிகலன்களாக நாங்கள் அணிந்து செயல்படுவதற்கு யா அல்லாஹ்
அல்லாஹ் எங்களுக்கு நீ சீரும் சிறப்புமாக எளிதாக்கி அழகாக்கி தந்தருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ், நாங்கள் அறியாதவர்கள் யா அல்லாஹ், நாங்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமானவர்களா இருக்கிறோம் யா அல்லாஹ், மறதியாளர்களா இருக்கின்றோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருவாயாக, எங்கள் பிள்ளைகளை எல்லாம் பொறுத்தருவாயாக யா அல்லாஹ். கல்வியாளர்களாக மார்க் அறிவு பெற்றவர்களாக யா அல்லாஹ் துனியாவுடைய கல்வியும் கற்றறிந்து யா அல்லாஹ் நாங்கள் செயல்படுவதோடு பிற மக்களுக்கும் யா அல்லாஹ் அழகான முறையில் இந்த தூதி செய்தியை எத்தி வைக்கக்கூடியவர்களா ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். இந்த மறுக்கும் கூட்டத்திலிருந்து எங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்தருவாயாக. இந்த கொடுமைக்காரர்களின் துன்புறுத்தும் வேதனைகள்ல இருந்து, கொடுக்கக்கூடிய தொல்லைகள் இருந்து உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாத்தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், கொடுமைக்காரர்களுக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக யா அல்லாஹ். உன்னுடைய உதவியை தாராளமாக தந்தரல் யா அல்லாஹ். எங்களுக்கு கொடுத்த ஈமானில் உறுதியான மக்களாக எங்களை ஆக்கி அந்த உறுதியோடு வாழ்ந்து உறுதியோடு மரணத்தினாலே மறுமையில் உன்னை ஜன்னத்தில் பெருதோசில் சந்திக்கக்கூடியவர்களாக உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.